Hi friends, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யம்மியான இந்த சாக்லேட் ட்ரஃபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரெடிமேட் கண்டென்ஸ்டு மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெடிமேட் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் சர்க்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கும். அப்புறமா கொக்கோ பவுடர். நான் இன்றைக்கி இந்த அமுல் மித்தாய் மேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டின்னில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ரெடிமேட் கண்டென்ஸ்டு மில்க். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது, அதனால் சீக்கிரம் அடிப்பிடிக்கும். அடிப்பிடிச்சதுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டென்ஸ்டு மில்க் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். சைடில் நம்மளுக்கு லைட்டாக நுர வருது. இந்த அளவுக்கு சூடானாவே போதும், கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு பண்ண கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. ஏன்னா சாக்லேட் ட்ரஃபிள் வந்து கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சலிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் சாக்லேட்டை. ஸோ கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா சில்கியாக வரும். சலிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக கீழே போகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கரண்டியோ இல்லை ஸ்பூனோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கட்டி இல்லாமல் கரைக்கணும். நீங்கள் நல்லா கரைக்க உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக சில்கி டெக்ஸ்சர் இந்த மாதிரி கிடைக்கும். மீதம் இருக்க கொக்கோ பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. போக போக நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்க்கு மேலே ஊற்றி தர ஹாட் சாக்லேட் மாதிரியே யம்மியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ கொலன்னு இருந்தாலும் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகும் நம்மளுக்கு. எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் சாக்லேட் மிக்ஸ்சரை வந்து ஊற்றிக்கலாம். நான் ப்ரெட் பேன் எடுத்திருக்கேன், நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வந்து சில்வர் ஃபாயிலோ வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். நல்லா கவர் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 3 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி செட் ஆகிருக்கணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சாக்லேட் ட்ரஃபிள் வந்து கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். ஸோ நம்ம டிரெக்டாக போட்டால் பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும், அதனால தான் இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணுறோம். நம்ம ப்ரெட் பேன்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ மேலேயும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் வந்து நான் டஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். நேராக கட் பண்ணதுக்கப்புறம் 5 ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா கார்னர்ஸ்லாம் வந்து அன்லெவல்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை கையை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொக்கோ பவுடரில் டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்கொயர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மியான சாக்லேட் ட்ரஃபிள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 இன்க்ரீடியன்ட் சாக்லேட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ஈஸி சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.